ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு பிரியாணி ரொம்ப ஹெல்த்ஃபுல்லான ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை பயிரை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நைட்டே நம்ம இதை அப்படியே வறுத்து செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு நான் பச்சை பயிறு எடுத்துருக்கேன். அவங்கவுங்களுக்கு அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை பயிரை வறுத்தாச்சு. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இது கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஆறணுன்னு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம், நான் 1 ஸ்பூன் பட்டர் போடுறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, இல்லை நெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெய் மட்டும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் காஞ்சிடுச்சு. இப்போ ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, சோம்பு, லவங்கம், பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. இஞ்சி பூண்டை நசுக்கி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கொஞ்சம் அதை வதக்கிக்கலாம். ஒரு 2 வெங்காயம் பெருசாக நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ தக்காளி ஒரு 2 பெரிய சைஸில் நீளமாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி பொடி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 அரிஞ்சு வச்சுருக்கேன் நீளவாக்கில், அதையும் போட்டுக்கலாம். இப்போ மசாலாஸ் போட்டுக்கலாம். கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சில்லி பவுடர், தனியா பவுடர் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை பயிரை போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸோ இல்லை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸோ போட்டுக்கலாம். கழுவி எடுத்து வச்சுருக்க அதையும் போட்டாச்சு. இப்போ அரிசி சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கலாம். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ரைஸை தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கிளறுனா அரிசி உடையாமல் அரிசி வந்து பளபளன்னு கிடைக்கும். அதுக்காக தான் இது ஒரு கிளறியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை போட்டுட்டு குக்கர் போட்டு மூடிடலாம். விசில் போட்டு 2 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணி ப்ரெஷர் இறங்கணுன்னு ஓப்பன் பண்ணால் நம்மளோட ஹெல்த்தியான ஒரு பச்சை பயிறு பிரியாணி ரெடி ஆகிடும். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், 2 விசில் வந்து ப்ரெஷர் இறங்கணும் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட பச்சை பயிறு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப பளபளன்னு இருக்குது, ஆவி பறக்குது. சப்போஸ் உங்களுக்கு பச்சை பயிறு கொஞ்சம் நல்லா வேகணும்னு நினச்சிங்கன்னா அரிசி போடாததுக்கு முன்னாடி, ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி பச்சை பயிரோட அந்த மசாலாவோட ஒரு 2 விசில் வச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ப்ரெஷர் அடங்கி ஓப்பன் பண்ணோன்னா ரைஸை மட்டும் போட்டு தம் போட்டு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் கிராம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். தொட்டுக்க கொஞ்சம் ரைத்தா வச்சுருக்கேன். ரைத்தா, ஆனியன் ரைத்தா. அதில் கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சோண்டு ஜீரா பவுடரும் போட்டிருக்கேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ரைத்தாவுக்கு இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சர்வ் பண்ணியாச்சு. வாங்க எங்கள் வீட்டுக்கு இந்த பச்சை பயிர் பிரியாணி சாப்பிட்றதுக்கு இந்த ரெசிபி போடுறோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் போட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.